ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் வேணும். அந்த ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன, அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கார் நல்லாவே ஓட்ட வரும். அப்போது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபார்முலா 1 கார் இருக்கு இல்லையா, இந்த ரேஸ்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபார்முலா 1 காரோட சாவி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. கட்டாயம் நீ இன்னைக்கு இந்த ஃபார்முலா 1 பந்தயத்தில் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை வற்புறுத்துறாரு. இதை நினச்சி பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விதமான பதட்டமும் பயமும் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஃபார்முலா 1 ரேஸில் கலந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க. அதே போல் ஓவர் ஸ்பீடில் போவாங்க. நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் போதும், உங்களை ஃபுல்லாக கிராஷ் பண்ணிவிடுவாங்க. இதே போல தான் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கும். ஒவ்வொரு நாளும் பல லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. முக்கியமாக பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பை இந்த ஷேர் மார்க்கெட்டுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு டெடிகேட் பண்ணுற மாதிரிலாம் அவங்க ப்ராக்டிஸோட ரொம்ப வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ யாரை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க? ரொம்ப வெல் ட்ரெயின்டான, அதுவும் இல்லாமல் பெரிய அளவில் பணத்தை வச்சுக்கிட்டு விளையாடுற ஒரு பிக் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு எதிராக தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமலோ இல்லை வெல் ப்ரிப்பேர்டாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களையும் உங்களோட கேபிட்டலையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிவிடுவாங்க. அதுவும் ஒரு சில நிமிடத்திலேயே நடந்துடும். சரியா? ஸோ அதுக்கு தான் உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கணும். நீங்கள் ட்ரேடிங்கில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக 2 விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாதிரியான ட்ரேடில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், ரெண்டாவது எந்த மாதிரியான ட்ரேடை நான் அவாய்ட் பண்ணுறது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, எந்த ட்ரேடில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அதில் மட்டும்தான் அதிகமான கான்சென்ட்ரேட் செலுத்துவாங்க. இந்த 2வது பாயிண்ட்டு எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையே அவங்க மறந்துடுவாங்க. இல்லை அதை பற்றி பெருசாக அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணால் தெரியும். எல்லா ட்ரேடரும் பார்த்தீங்கன்னா எப்போ மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க அதில் என்டர் ஆவாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பர்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் எந்த ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணணும், நமக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல அப்படிங்கிறப்போ அந்த ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான் அதை செய்வாங்க. ஸோ எல்லாருமே நம்ம எந்த ட்ரேடை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்களே தவிர எதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் கவனத்தை செலுத்த மாட்டாங்க. நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த மாதிரியான இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே நம்ம ட்ரேடில் என்டர் ஆகலாம். இல்லை நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எங்கேயுமே நம்மளால ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு 2 விஷயத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு ட்ரேடர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இந்த ரூல்ஸ் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணுவார். இதை தான் நம்ம ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரேடிங் சிஸ்டத்தில் இருக்கிற அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடர் எந்த மாதிரியான ட்ரேடை எடுக்க முடியும், அதே போல் எந்த மாதிரியான மார்க்கெட்டில் அவர் ட்ரேட் பண்ணலாம், அதே போல் அவர் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம், அவரோட ஓவரால் கேபிட்டலுக்கு ஒரு ட்ரேடில் அவர் எவ்வளோ அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும், அதே போல் அந்த ட்ரேடை அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுனா எப்போ என்ட்ரி ஆகலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம், அதே போல் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ரிஸ்க் எவ்வளோ டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரேடை மேனேஜ் பண்ணுறது. இது மாதிரியான எல்லா ரூல்ஸும் சேர்ந்தது தான் உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம். உங்களோட ட்ரேடிங் சிஸ்டமில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா பேக் டெஸ்டிங். நிறைய பேர் பேக் டெஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நெசசரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வித்தியாசப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஏற்றுக்கிறதா தான் இருக்கும். ஆனால் முழுசாக இது நம்ம சரிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ட்ரேடர் பலவிதமான மார்க்கெட் கண்டிஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மார்க்கெட் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அந்த கண்டிஷனுங்கிறது வெவ்வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மார்க்கெட் கண்டிஷனை நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு இந்த மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதே போல உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்டிங்ல வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு, உங்களுக்கு பேக் டெஸ்டிங் வந்து நல்லா வந்திருக்கு, நல்லா ப்ராஃபிட்டபிளா காமிக்குது அந்த பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரி கண்டிஷன் என்ன அப்படின்னு தெரியணும். அதே போல் உங்களோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்ததாக உங்களோட டைம் ஃப்ரேம் என்ன, 5 மினிட்ஸா இல்லை 15 மினிட்ஸா இல்லை 1 ஹவரா, உங்களோட டைம் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் உங்களோட எக்ஸிட் கிரைட்டீரியா, அதாவது எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகணுமா இல்லை எக்ஸிட்டுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதையும் உங்களோட பேக் டெஸ்டிங்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே போல் ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்க, பர்சன்டேஜ் வைஸ் ரிஸ்க் இருக்கா இல்லை உங்களோட அமௌண்ட்டை பொறுத்து இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்து ரிஸ்க் இருந்தால் போதும் அப்படின்னு எவ்வளோ ரிஸ்க் வந்து நீங்கள் வைக்கிறீங்க. அதே போல் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ட்ரேடு வந்து எடுக்க போகிறீங்க, இப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் டெஸ்டிங்கில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பொதுவாக பேக் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்கும். ஒன்று வந்து மேனுவல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோடிங், அப்படி இல்லைன்னா அல்காரிதமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுவலாக நீங்கள் எப்படி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேட்டா அந்த சார்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ப்ரீவியஸ் சார்ட்டு இருக்குது அப்படின்னா அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கு அந்த வேல்யூவெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு ஓவராலாக அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. அதே போல் நீங்கள் அல்காரிதமிக் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா அந்த ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இருக்குது, ஜாவா, பைத்தான், ஆமி ப்ரோக்கர் அப்படிங்கிற மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதில் வர ரிசல்ட்டை பொறுத்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம்க்கு இந்த பேக் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய சப்போர்ட்டான ஒரு ஃபேக்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் டெஸ்டிங் மாதிரி பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது அந்த ட்ரேடிங் செட்டப்புக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இதை ட்ரேட் பண்ண போகிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிஃப்டியை நான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது நான் எந்த டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன், அதாவது நான் 15 மினிட்ஸில் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். மூணாவதாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட்க்கு நான் என்ன கண்டிஷன் வச்சுருக்கேன், நான் வந்து மூவிங் ஆவரேஜ், இந்த பாருங்கள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ் 50 இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அதில் நான் வந்து என்ட்ரு ஆவேன், லாங் ட்ரேடுக்கு என்ட்ரு ஆவேன். அதே போல் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஷார்ட் ட்ரேடுக்கு என்ட்ரு ஆவேன். இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ என்னோட எக்ஸிட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே, அதாவது மார்க்கெட் முடிகிறப்போ அது வந்து எக்ஸிட் ஆகலாம். ஸோ இது வந்து என்னோட கண்டிஷனு. அதே போல் எனக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைப்பேன் அப்படின்னா 0.5, அப்படி இல்லைனா மார்க்கெட் கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கு இல்லையா அதோட ஹை ஆர் லோ. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கிது இல்லையா, இந்த கேண்டிலோட இந்த லோ தான் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸு. இந்த இடத்த நான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நான் மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணுவேன், லாங் ட்ரேட் போவேன். ஏன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல லாங் போகிறதுக்கு என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு எக்ஸிட்டு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு வந்து எக்ஸிட் ஆகிடும். 3:15க்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடும், சரியா. ஸோ இது எனக்கு ப்ராஃபிட். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணிப்பேன். அதே போல் மார்க்கெட் வந்து இந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். இந்த கேண்டிலோட அந்த ஹை வந்து எனக்கு ஸ்டாப் லாஸாக வைப்பேன். சேம் அதே தான் எனக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து எக்ஸிட்டு அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த டே எக்ஸிட்டுங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலாம், சரியா. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் செட்டப், ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கணும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், எந்த டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம், அதே போல் நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுங்கிறது வந்து எதை பொறுத்து, எதை பேஸ் பண்ணி இருக்கணும். இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி இருக்கணும். உங்களோட எக்ஸிட் வந்து எந்த மாதிரி இருக்கணும். தென் முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ட்ரேட் எடுக்கணும், அதிகபட்சமாக 2 ட்ரேட் மட்டும் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ப்ராப்பராக ஒரு ட்ரேடிங் செட்டப் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியும். அதே போல் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும், சரியா. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், சரியா. இதே மாதிரி உங்களுக்கு எந்த
இண்டிகேட்டர் வந்து செட் ஆகுது, எந்த செட்டப் வந்து உங்களுக்கு சரி வருதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.